மை சேனல் சிம்பிளி ஜியா. எல்லோருக்கும் வணக்கங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி சூப்பரான ஒரு குதிரை சாரியட்டில் தான் போக போகிறோம், குதிரை சவாரி. இந்த சவாரி பார்த்திங்கன்னா அஸ்வான் என்டையர் சிட்டியை சுற்ற போகிறோங்க. அதான் இன்னையோட வீடியோ கான்செப்ட்டு. ப்ளஸ் விதமான எஜிப்சியன் ஃபுட்டை இன்றைக்கி பார்த்து ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை டேஸ்ட் பண்ணியும் பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சிம்பிளி ஜியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நாங்கள் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தோம். Rose is moving. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம இப்போ க்ரூஸ்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க. இதுதான் நம்ம போகிற ரைடர். நம்ம குதிரை ரெடியாக இருக்குது. வாங்க இந்த அஸ்வான் என்டையர் சிட்டியை நம்ம சுற்றி பார்ப்போம். இந்த நம்ம நண்பர் எஜிப்தியன் நண்பரோட சேர்ந்து பார்ப்போம். நிறையா என்னென்னலாம் சுற்றி காட்டுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். காலையில் மணி 8:30ங்க இப்போ டைம். இந்த மாதிரி அஸ்வான் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 200 பவுண்ட்ஸ் தான், எஜிப்சியன் பவுண்ட்ஸு. கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் வந்து இந்த ரைடில் போகலாம் சேரியட்டில். முக்கியமான ஒரு சிட்டிஸ், அதுக்கப்புறம் க்ரூஸு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நைல் ஏரியா, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பஜார், ஷாப்பிங் ஏரியாஸ், இது மாதிரி இடத்துலலாம் அவருக்கு சுற்றி காட்டுவாங்க. டைம் போகிறதே தெரியாதுங்க. மார்னிங் டைம்லலாம் டிராஃபிக் இருக்காது. ஸோ அதனால் வந்து ஒரு அஸ்வானை வந்து ஒரு ஈஸியாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட். அதுவும் இல்லாமல் எந்த காலத்தில் இருக்குங்க, இந்த காலத்துலலாம் வந்து குதிரை சவாரினாவே ரொம்ப பெருசு. அது இந்த இடத்துல ஈஸியாக ஆல்மோஸ்ட் வெறும் சீப் அண்ட் காஸ்ட் 200 பவுண்ட்ஸ், அது இந்தியன் கரன்சி பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் தான். ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ட்ரிப்புங்க இது. நாங்கள் அப்படியே பார்த்துட்டு ஏதாவது நமக்கு ஸ்நாக்ஸ் ஏதோ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நாங்கள் எல்லா இடத்துலையும் ஃபலாஃபல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம். இங்கே இடத்துல வந்து எஜிப்சியன் ப்ரெட்டு குப்பூஸ்ன்னு சொல்லுவாங்க, அது பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. பட் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்ததுனால நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணல, அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸ்நாக்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு இடம் அப்படியே க்ரூஸ் பார்த்துட்டு அந்த நைல் ஏரியாலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இதாங்க அஸ்வானோட மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்டில் இருந்து தான் எல்லா விதமான ரோடுக்கும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நீங்கள் க்ரூஸ் அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் நிற்கிறதுலாம் தெரியும். இதுதான் மெயின் ரோடு. நீங்கள் க்ரூஸில் வந்தால் கூட இந்த மெயின் ரோடு வழியாக வந்து தான் நீங்கள் வந்து மற்ற ஃபோர்ட்டுக்கு எல்லாம் போகிறது, இல்லைனா எடுஃபு டெம்பிள், அக்ஸார் டெம்பிள், அஸ்வான் டெம்பிள்லாம் போகணுன்னா இது வழியாக தான் நீங்கள் போகணும். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் அந்த நைல் கரையோரத்தில் இப்போ போயிட்டுருக்கு நம்ம குதிரை. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock சம்திங் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பெரிய டிராஃபிக் இருக்காது இந்த அஸ்வானில். ஆனால் சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. டைம் போகிறதே தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய அஸ்வான் மார்க்கெட் நீங்கள் பார்க்கலாம். அப்போ ரைட் சைடில் எவ்வளோ க்ரூஸ் இருக்குது பாருங்கள். எத்தனை விதமான க்ரூஸ் வந்து ரைட்டில் லேவுடாக இருக்குது. அந்த இடத்துல நைல் கரையோரம், நைல் ரிவர் தான் இது ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு, அஸ்வான் ஃபுல்லாகவே. ஸோ இவங்களுக்கான வாழ்வாதாரம் எல்லாமே அந்த நைல் ரிவர் ஒட்டி தான். இந்த ஏகப்பட்ட ஹார்ஸ் சாரியாட் இருக்கும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ். வந்தோம், நல்லா தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு நைட் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். ஸோ உங்களுக்கு அந்த நைட் டைமில் இருக்கக்கூட க்ரூஸை காமிச்சிட்டு பாருங்கள். ஒரு க்ரூஸ்க்கும் இன்னொரு க்ரூஸ்க்கும் இடைப்பட்ட வழியில் தான் நாங்கள் போகிறோம். அதாவது ஒரே க்ரூஸில் டைரெக்டாக நீங்கள் உள்ளே வர முடியாது. ஒரு 6-7 க்ரூஸ் வந்து அட்ஜைன் பார்ட்டில் பார்க் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் க்ரூஸ்க்கு நீங்கள் போகணுன்னா வேறு க்ரூஸ்க்கு வழியாக தான் நீங்கள் உங்கள் க்ரூஸ்க்கு நீங்கள் போகவே முடியும். அந்த மாதிரி தான் செட்டப் இருக்கீங்க. இந்த க்ரூஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்ரூஸை நம்ம தாண்டி போயிட்டுருக்கோம். அந்த க்ரூஸோட ரிசப்ஷன் ஏரியா வழியாக தான் நம்ம போக முடியும். இப்போ இது நாங்கள் இருக்கக்கூடிய பக்கத்து க்ரூஸு. அதனுடைய அட்மாஸ்பியரு, அதனுடைய டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு க்ரூஸும் ஒவ்வொரு விதமான டிசைன் இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட க்ரூஸுக்கு வந்தாச்சு. அங்கே இருக்கக்கூடிய டின்னர் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கே தான் மக்கள் எல்லாமே டின்னர் சாப்பிட்றதுக்கான இடம் க்ரூஸில். இன்றைக்கி சூப்பரான
எஜிப்ஷியனோட ஃபுட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து குஷார்னு சொல்லுவாங்க. நூடுல்ஸு, ரைஸு, இந்த இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கார்ன் டைப்பில் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. இதுவும் சூப்பராக இருக்குங்க. நம்ம ஊரில் இது என்னன்னு சொல்லுவோம், புட்டுன்னு சொல்லுவோம். அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆஸ் யூஷுவல் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள் அந்த பொட்டேட்டோ மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. ஆஸ் யூஷுவல் இது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த வெண்டைக்காய் ஸ்மால் வெண்டைக்காய்ங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. ஆனால் அதே ஃப்ளேவர் தான், ஒரு டேஸ்ட் இருக்குது சாப்பிட்றதுக்கு போது. இது பார்த்தீங்கன்னா மக்ரோனி டைப்பில் பாஸ்தா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து வெஜ் கறி, அந்த இது வந்து குஃப்தா, ஆக்சுவலாக மட்டன் குஃப்தா தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. எஜிப்ஷனில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க இந்த மட்டன் குஃப்தா. ரைஸோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். யூஷுவல் இது ஒன் ஆஃப் த சீஸில் பண்ண ஒரு ஐட்டம் தான் அது. இப்போ நீங்கள் பார்த்தது தான் எஜிப்ஷியன் வடாய். அப்புறம் சிக்கன் ஆல்மோஸ்ட் வேக வச்சுருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை அதில். பீஃப் கறி இது, அதுவும் அது மாதிரி பாயில் பண்ண பீஃப் தான் அது. நீங்கள் ரைஸில் கொடுக்குற சீஸில் நீங்கள் வந்து இது பண்ணி சாப்பிட்ணும். ஆஸ் யூஷுவல் எல்லாமே மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சாலட் ஐட்டம் தான் நிறையா இருக்குது. ரைஸ் மினிமம் தான் இருக்காங்க. நிறைய சாலட் சாப்பிட்றாங்க. எஜிப்ஷியன் ஃபுல்லாகவே சாலடு, ஃப்ரூட் சாலடு, அந்த டெசர்ட்டு, இதுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த சாலட் தான். இது வந்து கர்டு. ஸோ அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பார்த்துக்கிட்டே போகலாங்க நீங்கள். இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் அது கிளியர் சூப். இது ஒரு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா வெஜிடபிள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. வெஜிடேரியன் தெல் பி லைக் கிளியர் சூப் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பம்கின் சூப், ஐ திங்க் ஸோ. இது ரெண்டுமே வெஜிடபிள் சூப் தாங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா காரமாக மிளகு போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சூப்பு. இது ஆஸ் யூஷுவல் டிஷ் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான். ஒரு பாஸ்தா, சீஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு ஃபுட்டு தான். அது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக தான் இருக்குது. Italy. Egyptian. Going to Egypt. Ramsey. Egyptian. Going to Egypt. Italy. Abdul Rahman. Shukran. He is doing this superb victory. Fish. This made fish.
எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ். நம்ம என்ன கேட்டாலும் அதை பண்ணி கொடுக்குறாங்க. ஜாலியான மக்களுங்க, நல்ல உபசரிப்பு, நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, அன்பாக பேசுகிறாங்க. எங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிது. தே ஆர் ரெஸ்பாண்டட் வெல். ஆக்சுவலி நீங்கள் கூட வந்தீங்கன்னா இங்கே க்ரூஸ் 3 days ட்ரிப்பு ஆல்மோஸ்ட் அஸ்வான் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் நல்லா பார்க்கலாம். உபசரிப்பாங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு. இது முடிஞ்சதுன்னா இந்த க்ரூஸில் வந்திருக்கவங்களுக்கு நிறைய பர்த்டே செலிப்ரேஷன்லாம் டின்னர் டைமில் சூப்பராக பண்ணுறாங்க. கேக் வெட்டி, எஜிப்சியனோட மியூசிக், எஜிப்சியனோட டான்ஸ் ஆடி அவங்க ரொம்ப மகிழ்விக்கிறாங்க, சந்தோஷப்படுத்துகிறாங்க. எஜிப்சியனோட டான்ஸ் பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா ரியல் எஜிப்சியனோட ஒரு நைட் டான்ஸ் தான் பார்ப்பீங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இறுதி வரைக்கும் இந்த வீடியோ பார்க்கணும். ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ட பிறகு இப்போ எல்லாமே டெசர்ட் பக்கம் வந்தாச்சு. நிறைய கேக்ஸு, ஃப்ரூட்ஸு, ஐஸ்கிரீம்ஸு, ஸ்வீட்ஸு எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. ஃபுட்டுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. இங்கே வந்தீங்கன்னா ஃபுட்டியாகவே ஆகிடுவீங்க நீங்கள். அந்த அளவுக்கு ஒரு சின்ன கேம். அவர் ஒரு இவ்வளோ இதுக்குள்ளே இந்த பிரமிடை 3ஆக மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேமு. அந்த கேமில் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீச்சர்ஸோடு நம்ம கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ பார்க்கலாம். சிம்பிளி ஜியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Bye, 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 my lovable subscriber. Thank you so much.